ரப்பர் வந்து ரொம்ப ஆர்கானிக்கான படம். இது ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இது படமாக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஸ்போர்ட்ஸை தாண்டி இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கு. அந்த ட்ராமா ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ட்ராமா. என்னால் அதை மிஸ் பண்ணவே முடியாத ஒரு படமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு ஒரு எமோஷனை தினேஷ் சார் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு தமிழ்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கான்ஷியஸ் ஃபிலிம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு படம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அந்த பார்லர் கொஞ்சம் அந்த இயர்லி 30s இருக்கவங்களுக்கு அது ஒரு அவங்களோட நாஸ்டாலஜி டச் பண்ணும். நல்ல கதை கிடைச்சா அது என்ன அந்த கதையை என்ன பண்ணணுமோ பண்ணணும். எனக்கு ஜானர் மாதிரியும் நம்பிக்கை இல்லை. வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பொதுவாகவே இந்த வருஷம் பண்ணது எல்லாமே வித்தியாசமான திரைப்படங்கள் தான். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல மகாராஜா இவருடைய ஒளிப்பதிவில் வெளியே இருந்தது. இப்போ அடுத்து வந்து ரொம்ப வித்தியாசமான ஜேர்னர், ஸ்போர்ட்ஸ் ஜேர்னர்ங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த ஜேர்னர்ல லப்பர் பந்து அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளரான தினேஷ் புருஷோத்தமன் அவர்கள் கூட தான் இருக்கும். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. அண்ணே, இப்போ ஸ்போர்ட்ஸ் டிராமா பொறுத்தளவு ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்படி இந்த லப்பர் பந்து ஆரம்பிக்கிறதுக்கு எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது? ஆக்சுவலாக லப்பர் வந்து எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, கணேஷ் சிவான் ஒரு எடிட்டர் இருக்காங்க. ஸோ கூழாங்கல் கொட்டுக்காளி இதெல்லாம் பண்ணாங்க. விலங்கு ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து விலங்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் பிரசாந்த் டைரக்ஷனில். ஸோ அவர் வந்து எனக்கு தமிழை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நானும் அவரும் சும்மா விஜய் ஃபோரமில் தமிழ் மீட் பண்ணேன். ஸோ தமிழ் பேசினோம். பேசிட்ட அப்புறம் அப்பயே அவர் கதை சொன்னார். அப்பயே அங்கேயே சும்மா உட்காந்து கதை சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட நான் லவ் டுடே முடிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எனக்கு அப்போ மகாராஜா பற்றி பெருசாக ஐடியா இல்லை. அது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. ஆனால் நித்திரண்ணா பேசியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப லாங் பேக். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட நவம்பர்லேருந்து அப்படியே ஓட்டி சம்பவம் ஜான்வரி கிட்ட வரும்போது தான் நித்திரண்ணா கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாராஜா ஸ்டார்ட் ஆகுது. மகாராஜா ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஏப்ரலில் தமிழ் படம், தமிழ் லவர் பந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரின்ஸ் பிக்சர். ஸோ 2 ப்ரொடக்ஷனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாங்கிறத தாண்டி அது ட்ராமாவாக தான் நாங்கள் ஸ்போர்ட்ஸை தாண்டி இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்குது. அந்த ட்ராமா ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ட்ராமா, ரொம்ப ஜென்யூனான ஒரு ஸ்கிரிப்ட். நீங்கள் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது ரொம்ப ஜென்யூனாக இருக்கும்ல. ஒரு படம் இப்படி தான் நகரும் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப லைஃப்பில் நடக்கிற ஒரு 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 படமாக அது இருக்கும். ஸோ என்னால் அதை மிஸ் பண்ணவே முடியாத ஒரு படமாக இருந்தது. அதனால தான் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி அந்த படத்தை இப்படி அதான் 2 பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனாகவும் சரி, தமிழும் சரி, இந்த பக்கம் நித்ரண்ணாவும் சரி, ஃபேஷன் ஸ்டுடியோஸும் சரி, 2 பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி நடந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். பர்சனலாக ரொம்ப கரெக்டான படம் சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. பொதுவாக வந்து இப்போ டயலாக் ரைட்டர்ஸ்லாம் வந்து இயக்குறாங்க, டேரக்டர்ஸ் இருக்காங்க. அது அப்பையில அந்த பீரியட்லேருந்தே உண்டு, இப்பயும் உண்டு. தமிழரசன் பச்சைமுத்து சாரை பொறுத்தளவு அவர் எழுதின படங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் தான். பொதுவாக நெஞ்சுக்கு நீதியா இருக்கட்டும். இப்போ வந்து அவர் ஒரு இயக்குனராக அறிமுகம் வரப்ப அவர்கிட்ட நீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம்னா எதை சொல்லுவீங்க இந்த படத்துல? எனக்கு தமிழ்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இது கான்ஷியஸ் ஃபிலிமிங். அவர் ஒரு சில ஷார்ட்டு, சில எக்ஸ்பிரஷன் வேணும்னா அதுக்காக அவர் வெயிட் பண்ணுவார். அது அது வெரி செகண்ட் தேர்ட் டேலேயே தெரிஞ்சது. ஸோ ரொம்ப கான்ஷியஸான ஃபிலிம் மேக்கர். அவரோட பாட்டை அது இன்னொன்று, அவர் ஒரு லைஃப் ஸ்டைல் பிடிப்பார். அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அந்த கிராமம் அவர் பார்த்த ஒரு கிராமம் கண்ணு முன்னாடி அவர் தான் அந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது. ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது. ஸோ சென்னைக்குள்ளே தான் ஷூட் பண்ணுவோங்கிறதெல்லாம் அப்போ அவர் தான் அந்த லொக்கேஷன் பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணார். ஸோ அதனால ரொம்ப கான்ஷியஸ் ஃபிலிம் மேக்கர். அந்த படம் வந்து முழுக்க அவரோட விஷன் அது. இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க, ஷார்ட் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை வெயிட் பண்ணி பண்ணுவாரு அப்படின்னு இப்ப சொல்லியிருந்தீங்க. அப்படி இந்த படங்கள்ல எடுக்கப்பட்ட சில காட்சிகள் வந்து முக்கியமான காட்சிகள் இருக்கும். அதுல வந்து எந்த காட்சிகள் வந்து அதிக நேரம் செலவிட்டு எடுக்கப்பட்டதுன்னா நீங்க எந்த காட்சியை சொல்லுவீங்க? ஷார்ட்னு சொல்ல மாட்டேன். கான்ஷியஸ் ஃபிலிம் மேக்கிங்கிறது அவேர்னஸ் ஆஃப் எவ்ரி ஷார்ட்னோ. நான் ஒரு கதையே சொல்ல போறேன்னா அதுல இருக்க எல்லா ஷார்ட்ஸ்லுமே ஒரு கவனம் இருக்கும். எதுக்காக அப்படிங்கிறது அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஒரு 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 மனுஷன். ஸோ தமிழ். ஸோ நான் எனக்கு பர்சனல் ஃபேவரட் சீன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு.
தினேஷ் சார் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒன்று பேசுவார் அவங்க ஒய்ஃப் கிட்ட. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு ஒரு எமோஷனை தினேஷ் சார் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு மகாராஜாவில் இப்போ எப்படி தேர்ட் நரேஷன் ஒரு ஐ கொடுத்ததோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அந்த மொமெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. அது அது ரொம்ப பர்சனலான ஒரு சீனாக ஃபீல் ஆச்சு. தினேஷ் சார் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஒய்ஃப் வெளியேந்துட்டு வந்திருப்பாங்க, ஒரு சின்ன சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் ரொம்ப பிடிச்சி. ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை பொறுத்தளவு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதில் ஒரு ட்ராமாவும் இருக்குது அப்படின்னு. இப்போ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பொறுத்தளவு என்ன விஷயம் இருக்குன்னா, ஒரே மாதிரி விஷயங்களை பல்வேறு படங்கள்ல நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த படத்தில் நாங்கள் எந்த விஷயத்த இன்னும் புதுமையாக பார்க்கலாம். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணியிருப்பீங்க, அது ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேக்டர் என்கேஜ் பண்ணும் இல்லையா? இப்போ இந்த மேட்டரை வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக அப்ரோச் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த திரைப்படத்தை பார்க்குறப்ப அப்படின்னா லப்பர் பந்தில் எந்த விஷயத்த அது பார்க்கறது எல்லாமே ஒரு சில பேருக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா எனக்கு அது புதுசாக தான் இருந்தது. அந்த ஸ்டேஜ் மைக் செட்டு போட்டு ஒரு ஒரு கிரிக்கெட்டை நான் பார்த்ததில்லை. நான் லப்பர் பந்து கிரிக்கெட் நிறைய போயிருக்கேன், சும்மா வேடிக்கை பார்த்துருக்கேன். நான் ஒரு அசிஸ்டண்ட்டாகவே போயிருக்கேன். சீனியர்ஸ்லாம் விளையாடும் போது இப்போ அண்ணாலாம் விளையாடும் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரியே போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இதில் அவ்வளோ புதுசாக விஷயம் இருந்தது. எனக்கு நான் மைக் செட்டை பார்த்ததே கிடையாது. சின்ன சின்ன விஷயம் கூட இருக்குல்ல, ஒரு கிராமம் எப்படி இருப்பாங்க, அங்கே இருக்க இப்போ இந்த மாதிரி அண்ணனை நான் பார்த்துருக்கேன். தொடர்ந்து கிரிக்கெட் மட்டுமே விளையாடுற ஒரு அண்ணன் என்ன நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒன்று புதுசாக இருக்கும். கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அந்த இயர்லி 30s இருக்கவங்களுக்கு அது ஒரு அவங்களோட நாஸ்டாலஜியை டச் பண்ணும். இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். பேசிக்காக கிரிக்கெட்டு போது கிரிக்கெட் சார்ந்து நம்ம எல்லாருக்கும் கிரிக்கெட் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அது இருக்கும். அதை தாண்டி இது நம்ம ரொம்ப பர்சனலாக ரூட்டடாக கனெக்ட் பண்ணுற ஒரு படம். இட்ஸ் நாட் கிரிக்கெட் ஃபிலிம், இட்ஸ் ட்ராமா தான். இந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் எமோஷனல் ட்ராமா தான். அது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இப்போ நான் கிரிக்கெட் மட்டும் விளையாடிட்டு இருக்க ஒரு அண்ணன், அவங்க ஒய்ஃப் இருக்குல்ல, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அவரை அப்படிங்கிறதுக்குல அது எல்லாமே இருக்கும் படத்துல. இந்த ஈவெண்ட் இப்போ சொல்லியிருக்கீங்க, அது மாதிரி இப்போ அட்டகத்தி தினேஷ், அடுத்து வந்து ஹரிஷ் கல்யாண், இது ஒரு புதுமையான கொலாபரேஷன் சொல்லலாம். ஏன்னா இவருக்கு இந்த சைடு பார்க்கிங் வந்தது, அட்டக தினேஷ்க்கு ஒரு முக்கியமான படம் ஜே பேபி வந்தது. ஸோ ரெண்டு பேரும் கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்டர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணக்கூடிய இந்த படத்துல இன்னும் சடனா சில ஒரு காட்சிகள் சில நேரம் எடுத்திருப்பீங்க, அதிக நேரம் எடுக்கப்பட்ட காட்சிகள்னா எதை சொல்லலாம் சார்? அதிக நேரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். இந்த கிரிக்கெட்டை தவிர்த்து நம்ம அதிக நேரம் பர்டிகுலர் சீனுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆம்பபிள் டைம் இருக்கும். ஒரு சீனை இவ்வளோ நேரம் ஷூட் பண்ண முடியும்னா அந்த டைம் இருக்கும். அதிகப்படியான அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் நடக்கிற இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. அதோட எக்ஸ்டென்ஷனுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வீட்டுக்குள்ளே கோச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீன் இருக்கும். அந்த சீனுமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீன் வந்து எனக்கு இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஒர்க் ஆச்சு. அண்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். தினேஷ் ஆனால் ரொம்ப 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 ஆர்கானிக்காக இருப்பார். அவர் வீட்டில் இருக்க ஒரு மனுஷனாவே ஃபீல் ஆகும். ஹரிஷ் கல்யாணம் அந்த ஊர்ல ஒருத்தர், ஹரிஷ் கல்யாண் சாரும் அந்த ஊர்ல ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதான் நான் சொல்றேன், இந்த படம் மோதன அது ஸ்கிரிப்டா எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா இருந்ததோ படமாவும் அதை கன்வெர்ட் பண்ணாரு தமிழ். நீங்க பாத்தீங்கன்னா இல்ல இது தனியா ஒரு அப்படி மேக்ஸிமம் இருக்காது. எங்களை பொறுத்த இல்லைன்னு நம்புறோம். ஸோ ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கான ஒரு ஃபேஸ்ல இருக்கு. நீங்க பயணிச்ச இயக்குநர்கள் வந்து ஒரு வித்தியாசமான இயக்குநர்கள்னு சொல்லலாம் எல்லாருமே. இப்ப தமிழரசன் பச்சைமுத்து சார்ட்ட நீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம்னா எதை சொல்றீங்க? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நித்திலன் சார் நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரு விஷயம் கன்வே பண்றதுன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க, ஒரு விஷயம் கன்வே பண்றதா கரெக்டா கன்வே பண்ணுவாரு, இதுதான் மேட்டர்னு சொல்லிடுவாரு. பிரதீப் சாரும் வந்து ஈஸியா ஸ்கிரீன் பிளே என்கேஜ் பண்ணுவாரு, உங்களுக்கான இடமும் கொடுக்கப்படும். இப்ப இந்த படத்துல வந்து தமிழரசன் பச்சைமுத்து சார் ஒரு டயலாக் ரைட்டரா இருந்து இப்போ டைரக்டரா கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணாரு. இந்த சீன்ஸ்லாம் எடுக்கிறப்ப நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோரா இருந்தது. எனக்கு சில விஷயங்கள் என்னால எனக்கு உண்டான ஸ்பேஸை கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன இதை சொல்லலாம்? ஸ்பேஸ்ங்கிறதுக்கெல்லாம் இங்கே இஷ்யூ கிடையாது. மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் எப்பவுமே உண்டு. ஸோ எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் ஒரு ஆக்டரை ஹேண்டில் பண்ண விதத்துலேருந்து அது அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணார். அவர் ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு தெரியல, ஆனால் அவர் அதுலேருந்து அவுட்புட்டாக படமாக பார்க்கும்போது எனக்கு இப்போ படம் பார்க்கும்போது அது பிரமிப்பாக இருந்தது. ஓகே, அவர் டிசிஷன்ஸ் நிறைய கேஸ்டிங் வைஸே கரெக்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது. அண்டு இந்த படம் ரொம்ப பெரிய மெனக்கடலுக்குள்ள ஒரு படம், ரொம்ப சின்ன படம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மர் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாரோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ணார். ஆனால் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது ஒரு நியூ கம்மர் ஒரு படம் டைரக்ட் பண்ண ஒரு எந்த மொமெண்ட்டுமே இருக்காது.
ஒரு தரவு ப்ரொஃபஷனல் ஒருத்தர் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு படம் எப்படி ஹேண்ட் பண்ணுவாரோ அந்த பார்ல இருக்கும் அந்த படம். இப்போ நீங்க இந்த படத்துல ஒளிப்பதிவு பொறுத்தளவு வந்து சினிமாட்டோகிராஃபில ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் இருக்கு, ஃபேமிலியும் இருக்கு. இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப மெனக்கெடலாம் அமைஞ்சிருக்கும், சேலஞ்சஸாகவும் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சில காட்சிகள் படம் பார்க்கும்போது அதுல இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. அதாவது வந்து இந்த காட்சி எடுக்கிறப்ப ரொம்ப கனெக்டபுளாகவும் இருந்தது. ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கும். அப்படி எந்த விஷயம் இந்த படத்துல சொல்லலாம்? அதான் எல்லா சீனுமே ரொம்ப கனெக்ட் ஆகிற சீன் தான். ஸோ அது அப்பாட் அப்படி கிரிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சென்ஸ் நிறைய டைம் தேவைப்படுற ஒரு ப்ராசஸ், நிறைய பிளான் தேவைப்படுற ப்ராசஸ். ஸோ இந்த டைம் இல்லாத காரணத்தால நம்ம சில விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ அது மட்டும் தான் சேலஞ்சாக இருக்கும். இன்னும் கன்சிஸ்டண்டான லைட் இருக்காது, நம்ம லைட் இல்லைன்னு உட்காரவும் முடியாது. ஸோ வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும், அவ்வளோதான் நம்மளுக்கான லிமிடேஷன் இருக்கு, அவ்வளோதான் டேஸும் இருக்கு. அந்த டேஸ்க்குள்ள அதை அச்சீவ் பண்ணுறதான் சேலஞ்சு. அதுதான் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் சேலஞ்ச். அதுதான் அந்த டைமுக்குள்ள அந்த கிரிக்கெட் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் தான். அவங்க வீட்டில் நடக்கிற எல்லா சீனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க உள்ள வர சீன் எனக்கு அது ரொம்ப 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 ஒரு, அதாவது ஆன் பார் வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது. அது லைஃபாக இருந்தது அந்த சீன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீன். இன்னொன்று ஒரு சீன் இருக்குது, அவங்க கீதா கைலாசம்னு ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களோட ஒரு சீன் இருக்கும். அது எழுதும் போது ரொம்ப முக்கியமான சீன். ஸோ அந்த சீனும் எனக்கு ஒர்க் ஆகும்னு தோணுது. எத்தனை நாள் நான் இந்த பிளான் பண்ணி 57 நாள் நினைக்கிறேன். 47 நாள் இந்த ஃபுல்லாகவே முடிச்சிட்டீங்க? நாங்கள் கிட்ட அவ்வளோதான் இருந்தது. 47 days 48 days 47 days. இப்போ கிரிக்கெட் சீன்ஸ்லாம் சொன்னீங்களா, அது எத்தனை நாளில் முடிச்சிங்கன்னா? கிரிக்கெட் நிறைய இருக்குது, அது 20 days ஷூட் பண்ணுவோம் கிரிக்கெட் மட்டுமே. பேலன்ஸ் எல்லாமே 27 நாளில் முடிச்சிட்டீங்க? ஆமாம் ஆமாம் சார். இது எந்தெந்த லொக்கேஷன்? இப்போ சென்னைன்னு சொன்னீங்க, சென்னையை சுற்றி ஒரு கூடுவாஞ்சேரி பக்கத்தில் கருநீலம், அது நிறைய ஊர். ஸோ அவுட் சுற்றி அது எல்லாமே தமிழ் பார்த்துருந்தார். அடுத்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் அமைஞ்சதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் ரிவீல் பண்ணலாமா? இப்போ அந்த படம் அது இது ஒரு அம்சம்னு கிடையாது. நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் படிப்போம், ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் படிப்போம். அந்த ஸ்கிரிப்ட் நம்ம திருப்பி ரீகலெக்ட் பண்ணும்போது அது ரொம்ப ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அது ரொம்ப ரேர். எனக்கு அப்படி ஜென்யூனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகும்னு ஒரு சீன் வைக்கிறத விட அந்த சீன் இயல்பாகவே இருக்கும். அடுத்த சீன் வந்து அது ரொம்ப இயல்பாக இருக்கும், அந்த இயல்பை மீறி இருக்காது. ஸோ ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இருக்கணும், அதே நேரத்தில் அது இயல்பாகவும் இருக்கும், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ அப்படி ஒரு படம் அது. எனக்கு ரொம்ப ஃபேசினேட் ஆச்சு இந்த படம் படிக்கும் போதும் சரி, சொல்லும் போதும் சரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நிறைய இருந்தது, அண்ட் ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. நான் ஏன் திருப்பி அந்த வார்த்தை சொல்றேன்னா, எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் அந்த வார்த்தை நான் வந்துட்டே. ஸோ படம் படிச்சதுலேருந்து நான் சொல்றேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்து எந்த மாதிரி ஜேர்னல்ஸில் படம் பண்ணலாம் ஆசை? இவர் எந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு? அப்படி எதுவுமே இல்லை. நல்ல கதை கிடைச்சா அது என்ன, அந்த கதையை என்ன பண்ணணுமோ பண்ணும். எனக்கு ஜானர் மேலேயும் நம்பிக்கைலாம் கிடையாது. இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படி கிடையாது. அது இப்போ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு இது நம்ம ஒரு அது என்ன ஜானரில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். நல்ல கதை கிடைக்கும், நல்ல டீமாக இருக்கும், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் ஜென்யூனாக நம்ம நம்புவோம், அதை பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இல்லைன்னா சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் நம்ம பண்ணோங்கிறது இருக்கும். ஸோ அவங்க பண்ணுவோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த 2 செய்தியில் எது இருக்கோ அது அவ்வளோதான். ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது பண்ணணும். இல்லைன்னா நல்ல கதை இந்த நம்ம ஜெயினாக மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணும். இல்லைன்னா வேற ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ லப்பர் பந்தை பொறுத்தளவு முக்கியமான டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழரசன் சார் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதேமாரி உங்கள் டீம் சைடும் சொல்லுங்கள். அதேமாரி இதில் உங்களோட உதவியாளர் ஒர்க் பண்ணவங்க, அது இல்லாமல் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அவங்கள பற்றி உங்களுக்கு பிடிச்ச இம்ப்ரெஸ்ஸான விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். இந்த படத்தில் வீரமணி கணேசன் சார்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரொம்ப புது விதமாக இருந்தது, ரொம்ப ரூட்டடாக இருந்தது, ரொம்ப அது ஈஸியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலும் சரி, அந்த ஒர்க் பண்ணுற விதமும் சரி. தினேஷ் மனோகரன் சொல்லிட்டு மேக்ஸிமம் எங்களோட எல்லா படத்தையும் ஸோ அவர் தான் பண்ணாரு. அவர் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணார், ஒரு ரொம்ப அந்த கதையை கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ அவராகட்டும், கலர்ஸ் பிரசாத் சார், லவ் டுடே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இப்போ அவர் கூட உட்காரும்போது இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ அவர்கிட்ட விட்டுட்டு போயிடலாம், ஸோ அவரே பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அவங்க தான் பண்ணாங்க. ஸோ கோர் டீம் எல்லாமே ரொம்ப 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 பிடிச்ச டீம். என் ஜூனியர்ஸ் சூர்யா, கோகுல், சவுந்தர், ஹரிஷ், அப்புறம் சுந்தர், ஸோ பொன்னேசக்கி, ஸோ
நிறைய பேர் இவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் சார்ந்துதான் அந்த சினிமா இருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் எடிட்டர்னு பார்த்தா விநாயகன் ஒரு பையன், அந்த விஜய் அசிஸ்டன்ட் டைரக்டர், விக்னேஷ், மம்தா. ஸோ அது அவ்வளோ பெரிய உழைப்பு தேவைப்படுது. ஸோ மோர் தென் இப்போ தினேஷ் சார் இருக்காரு, ஹரிஷ் சார் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க சார், சுவாசிகா, சஞ்சனாங்க தாண்டி இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயர். கொஞ்சம் என்ன சொல்லணும்னா இவங்களோட பாட்டு ரொம்ப அதிகம். அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஒரு பாட்டு ரொம்ப பெருசு. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு. ஸோ இந்த படத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜெயவினாவே ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷனும் ஒரு 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 இந்த பட்ஜெட்டை தாண்டியும் ஒரு சின்ன புஷ் அவங்களாலும் பண்ண முடிஞ்சது. ஓகே இது பண்ணலாம் என்ன இவ்வளோ எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, அதை தாண்டியும் ஒரு சில விஷயம் கொஞ்சம் இது பண்ணாங்க. ஏன்னா அவங்க வித்தியாசமான கதைக்களங்களை பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பிரின்ஸ் பிக்சர்ஸை பொறுத்தளவு. இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் என்ன கேட்டா. கரியர்லயும் சரி, மூமெண்டாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கேஸ்டிங்காகவுமே நீங்க பண்ண கேஸ்டிங் எல்லாமே ஒரு வித்தியாசமான கேஸ்டிங் கூட சொல்லலாம். ஹீரோயின் செலக்ஷனா இருக்கட்டும், அந்த வதந்தியில பண்ணவங்க சஞ்சனா பண்ணியிருக்காங்க, அப்புறம் கீதா கைலாசம் சொன்னீங்க, அவங்களும் இப்ப வித்தியாசமான படங்கள் தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் கூட அது எல்லாமே தமிழ் சாரோட டிசிஷன், தமிழரசன் பச்சமுத்தோட டிசிஷன். அவங்க டிசைட் பண்ணி ப்ரொடக்ஷன் அப்ரூவ் பண்ணி. எனக்கு வந்து என்ன சந்தோஷம்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப வித்தியாசமான படங்கள்ல வந்து மகாராஜா இருக்கு. அது கிரிட்டிக்கலாகவும் சொல்லலாம், வணிக ரீதியிலையும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு இணையதளத்துல ஒரு படம் வெளியாகி பல மாநிலங்களை கொண்டு போய் அந்த படம் சென்றடைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படமும் எங்களுக்கு எல்லா இதுலயும் ரீச் ஆகணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம்ண்ணா. கண்டிப்பா. தேங்க்ஸ்ண்ணா. பை.